கிழக்க பார்த்த ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சராசரியாக செய்கின்ற பிழை அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, இப்போ இதுல எல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு சாரி, இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து நேரதான் சுவர் கட்டுவோம். இப்போ இது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்போ இதுல போர்ட்டிகோ போட்டுட்டோம் சார். அப்புறம் இதுல வந்து ஒரு பெட்ரூம் அமைச்சிட்டோம். அப்புறம் இதுல ஒரு பெட்ரூமு, அப்புறம் இதுல படியை போட்டுட்டோம். அப்புறம் இது கிச்சன் வச்சிருக்கோம், இது பெட்ரூமு, அப்புறம் இதுல டாய்லெட், எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோன்றது. இதுல வந்து நீங்க போர்வெல், மழைநீர் சேகரிப்பு இதெல்லாம் அமைச்சிட்டீங்க. இந்த மாடிப்படிக்கு கீழே நாங்க வந்து எங்க வீட்டுக்காரர் காவல்துறையில இருக்காரு, வந்தவொடனே குளிச்சுட்டு தான் உள்ள வருவாரு, இந்த இடத்துல ஒரு டாய்லெட் அமைச்சிட்டோம். இன்னும் ஒரு இது என்னன்னா, இதுக்கு கீழேயே நாங்க செப்டிக் டேங்கும் அமைச்சிட்டோம். பிழையா போயிடுச்சு. இடுப்பு சம்பந்தப்பட்ட, இடுப்புக்கு கீழே சம்பந்தப்பட்ட பிழை, நோய் நொடி வருவதற்கு உண்டான அமைப்பு, பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிழை ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பு, சராசரியா இது பண்றதற்கு உண்டான அமைப்பு. ஜென்ரலா படிக்கு கீழே ஒன்றும் வேஸ்டா தானே இருக்குன்னு ஒரு டாய்லெட்டை போட்டோம். செப்டி டேங்க் வந்து ஆக்சுவலா இங்க நம்ம அமைக்க வேண்டியது இடம் இல்லை சார், அதனால டாய்லெட்டுக்கு கீழே அமைக்க முடியல. கொத்தனாரோ இல்லைன்னா கான்ட்ராக்டர் இன்ஜினியர் என்ன சொல்லிட்டான்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 வருஷம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அடுத்தடுத்து விளையா போயிடுச்சு. சுக்கிரன் ஜாதகத்துல நீசம் பெற்றிருக்கிறாரு, இந்த மூலையில போட்டதுனால அதனுடைய சஃபரன்ஸ் அதிகமாயிடுச்சு. தயவு செய்து கிழக்க பார்த்த வீட்டிற்கு எக்காரணத்திற்கு கொண்டும் அக்னி மூலையில டாய்லெட்டு, செப்டி டேங்க் போடக்கூடாது. சராசரியா பண்ற பிழை. ஸோ தயவு செய்து இது மாதிரி அமைச்சிருந்தீங்கன்னா மாற்றம் செஞ்சுக்கோங்க. வரைபடம் அமைக்கும் போது ஒருவேளை நீங்க வரைபடம் அமைச்சிருக்கீங்கன்னா எங்ககிட்ட திருத்தம் வாங்கிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.